விருச்சிக ராசிக்கிட்ட கொஞ்சம் கவனம் சார். மிதுன ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்கிட்ட கவனமாக இருக்கணும். அண்ட் தென் மகர ராசிக்கிட்ட கவனமாக இருக்கணும். மீனத்துக்கிட்ட கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிக்காரவங்க கிட்ட விருச்சிக ராசி கவனமாக இருக்கணும். உறவுகள்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6, 8, 10 குரு பார்வை வந்து விழுக போகுது. ஆல்ரெடி சனி வந்து 4, 7 பார்த்துட்ருக்காரு. ஸோ தட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்பவே கவனம். நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இனிமேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா லீகலைஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்னென்னலாம் லீகலைஸ் பண்ணாமல் இருக்கீங்க, வாய்மொழி வார்த்தையில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வேணாம். இவ்வளோ பணம் போட்டிருக்கேன், இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் உனக்கு ஷேர், நான் 60%, நீ 40%, அதெல்லாம் எவ்ரிதிங் ஷுட் பி லீகலைஸ்டு இந்த பீரியடில். சனி குரு நல்லா, குருவும் 6, 8 ஒன்றும் ஃபேவராக இல்லை பார்ட்னர்ஷிப் விஷயத்தில். சனி ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பை கெடுத்துட்ருக்காரு. ஸோ பார்ட்னர்ஸு, வாழ்க்கை துணை ஆல்சோ, 7ன்றது வாழ்க்கை துணை. சமுதாயத்திலே பொதுவாக மிதுனம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு எதிராளிகள்னால் எனிமீஸ் கிடையாது, நமக்கு எதிராக இருக்க மனுஷங்க. நீங்கள் வந்து எனக்கு 7 அப்படின்னு அப்போ 7ல் சனி பார்வை விழுது, எனக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு 7 அப்படிங்களா? அப்படிங்கும்போது 7ல் சனி இருக்கார், சனி பார்வை விழுகுது. 6, 8, 10ங்கிறது புறத்தை பார்க்குறாரு குரு. ஸோ தட் என்னென்னா எதிராளிகள் விஷயம் யாராக இருந்தாலும் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட கவனம் மிதுனத்துக்கு.